வணக்கம் நண்பர்களே, நான் நிரோஷன். வெல்கம் டு நிரோஷ் மீடியா. நிறைய பேர் நிறைய வெப்சைட் வச்சும் இருப்பீங்க, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியும் இருப்பீங்க. ஒரு வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணுறேன்டா டொமைன் தேவை, அதோட சர்வர் ஒன்றும் தேவை. உங்களோட வெப்சைட்டுக்கு டொமைனும் சர்வரும் தேவைண்டா நீங்கள் காசு பே பண்ணி தான் வாங்கிக்கொள்ளணும். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீயாக ஒரு சர்வர் ஒன்று வாங்கி அதில் உங்களோட வெப்சைட்டுக்குரிய ஃபைலை அப்லோட் பண்ணி எப்படி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிரோஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஒரு சிம்பிளான லொக்கின் ரெஜிஸ்டர் ஃபார்ம் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது எங்கள்கிட்ட வெல்கம் பேஜ். இதில் லொக்கின் ரெஜிஸ்டர் 2 பட்டன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் லொக்கின் அது வந்து லொக்கின் பேஜுக்கு போகும். ரெஜிஸ்டர்ண்டா அது வந்து எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பேஜுக்கு போகும். இது லோக்கலில் இருக்க டேட்டா பேஸோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இதில் டெஸ்ட் டிபி என்ற டேட்டா பேஸில் ஜூஸர் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் நாங்கள் வாங்குகிற ஜூஸர் நேமும் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் அதோட அட்ரஸையும் நாங்கள் இதில் கேட்டு வாங்கி இதில் சேவ் பண்ணுறோம். இது எங்களை லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் சேவ் பண்ணுறோம். இப்போ எங்கள் டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவும் இல்லை. இப்போ இதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். முதல் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இதில் யூசர் நேமை நான் நிரோஷன் 2 கொடுக்குறேன். சுமார் இமெயில் அட்ரஸை கொடுக்குறேன். இதில் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 எல்லாவியன்று கொடுக்குறேன். இப்போ ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிட்டு வாங்க டேட்டா பேஸில் பார்ப்போம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்காண்டு. ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நிரோஷன் இமெயில் nirosh@gmail.com, பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6, அட்ரஸ் மேலே லைவ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் லாக்இன் பண்ணுவோம். இதில் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுவோம். இதில் பாருங்கள், உங்களோட இது லாக்இன் ஆகிட்டு எந்த பேரும் அட்ரஸும் இதில் காட்டுது. இதிலலாம் லாக் அவுட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்களோட வெல்கம் பேஜுக்கு போயிட்டு இப்போ எங்களோட கோட் சரியாக ஒர்க் ஆகுது. வாங்க இதில் நாங்கள் இதை ஃப்ரீயாக நாங்கள் வெப் சர்வர் ஒன்று வாங்கி அதில் அப்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் infinityFree டைப் பண்ணுங்கள். மெசேஜ் கொடுங்க. முதலாவது வாரத்தை கிளிக் பண்ணுங்கள். இதில் நாங்கள் எங்கள்கிட்ட வெப் சர்வர் வாங்க போகிறோம். முதல்ல நாங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளணும். இதில் சைன் அப் நான் கொண்டதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எங்கிட்ட இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளணும். நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதில் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். இதில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். மேலே கொடுத்த பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதை என்டர் பண்ணுங்கள். இதில் ஐ ஹேவ் ரீட் அண்ட் ஐ கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் நாட் ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று சென்ட் ஆகிருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணி எங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், infinityFreeலேருந்து எங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எங்களோட அக்கௌண்ட் வந்து லாக்இன் ஆகிட்டு இதில் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. அடுத்த நாங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதில் பாருங்கள், கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், டொமைன் டைப் பண்ணிருக்கு. நீங்கள் ஏற்கனவே டொமைன் எதுவும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கஸ்டம் டொமைன்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் உங்களோட டொமைன் அட்ரஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணி கொள்ளலாம். என்கிட்ட டொமைன் இல்லாதால நான் இதில் சப் டொமைன்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ரோஷன் டைப் பண்ணுறேன். இதில் சப் டொமைன்ன்றதால நாங்கள் விரும்பினதை ஆட் பண்ண இயலாது. அவங்க தாரதை தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் விரும்பினோண்டை ஆட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட டொமைன் எக்ஸ்டென்ஷனா. இதில் நான் முதலாவதாக இருக்கிற infinityfree.com நான் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்த சேஜ் டொமைன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். 2வது ஸ்டெப்புக்கு இப்போ போகும். இதில் வந்து அக்கௌண்ட் யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அவையில் தருவினோம். நாங்கள் இதில் அக்கௌண்ட்னா பாஸ்வேர்ட் மட்டும் இதில் என்டர் பண்ணணும். நீங்கள் இதில் உங்களோட அக்கௌண்ட்டுக்குரிய பாஸ்வேர்ட்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். இதை நான் 1 2 3 4 5 6 கொடுக்குறேன். ஆம் நாட் ரோபோன்றதை கிளிக் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு வியூ இன் கிளைண்ட் ஏரியான்றதை கிளிக் பண்ணுறேன்.
எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தந்திருப்பாங்க. அதோட எங்களோட mysql டேட்டாபேஸிൻ്റെ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதோட கொஸ்டின் நேம் தந்திருப்பினோம். இதில் எங்கள்கிட்ட FTP டீட்டெயில்ஸ் தந்திருப்பினோம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் அப்புறம் சொல்லுவேன். அடுத்தது இதில் இருக்க கண்ட்ரோல் பேனல் தான் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஐ அப்ரூவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நாங்கள் எங்களோட ஃபைலை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட டேட்டா பேஸ் தந்துருக்காங்க. phpmyadmin இருக்குது, mysql டேட்டா பேஸ் இருக்குது, ரிமோட் mysql இருக்குது. இதில் நீங்கள் சப் டொமைன் அல்ல ரீரைட் டொமைன் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இதில் உங்களோட இமெயிலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறேன்னா இதில் நீங்கள் இமெயிலை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இதில் நீங்கள் wordpress நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும்னா இதில் நீங்கள் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபீல்டு இதுக்கெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நிறைய ஃபீச்சர்ஸில் தந்துருக்கிறாங்க. சரி, இதில் நாங்கள் எங்களோட வெப்சைட்டுக்குரிய ஃபைலை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுவோம். இதில் இருக்கிற நீங்கள் ஆன்லைன் ஃபைல் மேனேஜர்ன்றதுக்குள்ள போய் நீங்கள் உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது ஃபைல் சீலாண்ட சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் உங்களோட ஃபைலை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஃபைல் சீலாண்ட சாஃப்ட்வேரை வச்சு தான் இதில் ஃபைல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபைல் சீலா இல்லையாண்டா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் சீலாண்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இதில் முதலாவது வரதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் விண்டோஸ் யூஸர்ண்டா இதை விண்டோஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல் சீலாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நான் என்னுடைய ஃபைல் சீலாவை நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் முதலாவது பாருங்கள் கொஸ்ட் இருக்குது, அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்ட், அடுத்தது போர்ட் இருக்குது. இப்போ infinityFree வெப்சைட்டில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போங்க. இதில் பாருங்கள் FTP டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. இதான் அந்த ஃபைல் சீலாவோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொஸ்ட் நேம் அதுகள். இதில் நான் யூசர் நேம் மட்டும் தான் காப்பி பண்ணுறேன். இதில் இருக்கிற யூசர் நேமுங்களை அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது FTP பாஸ்வேர்டை காப்பி பண்ணுங்க. அதை இதில் இருக்க பாஸ்வேர்டுன்றதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது FTP கொஸ்டின் நேம் மட்டும் தான் காப்பி பண்ணுங்க. அதை கொஸ்டின்றதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இதில் போர்ட் நம்பர் இதில் பாருங்கள் உங்களோட போர்ட் நம்பர் தந்துருப்பினா 21. இதை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததில் இருக்கிற குயிக் கனெக்ட் தான் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் மேனேஜரோட ஃபைல் சீல் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகிட்டா இதில் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்க ஃபைல் மேனேஜர் இருக்கிற ஃபைல் எல்லாம் இதில் வரும். பாருங்கள் இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். htdocs ஃபோல்டர் இருக்குது. அதை விட 3 ஃபைல் இருக்குது. பாருங்கள் அந்த 3 ஃபைலும் உங்களுக்கு இதில் வந்திருக்கு. இதில் இருக்கிற htdocs இதுக்குள்ள தான் நாங்கள் எங்களோட வெப்சைட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள் இதில் நேரடியாக இந்த மூலையில் பாருங்கள் அப்லோட் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணி கொள்ளலாம். நான் ஃபைல் சீலாவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் htdocs கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள தான் நாங்கள் எங்களோட ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். இதில் எங்களோட infinityFree ஃபைல் மேனேஜரில் இருக்கிற ஃபைல் எல்லாம் காட்டும். இதில் எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல் எல்லாம் காட்டும். நான் திஸ்பிசிக்கில் சி டிரைவில் இதில் எக்ஸாம் 1 ஃபோல்டர் இருக்குல்ல, htdocsல டெஸ்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, எங்களோட ஃபைல் எல்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி நான் அதில் போடணும். இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கொண்டு ட்ராப் பண்ணி இதுக்குள்ளே போடுங்க. இப்போ எங்களோட ஃபைல் அப்லோட் ஆகிக்கொண்டு இருக்கு. இதில் பாருங்கள் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஃபினிஷ் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. இப்போ எங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ரீப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள் எங்களோட ஃபைல் எல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. இதை நாங்கள் எங்களோட mysql சர்வரோட நாங்கள் கனெக்ட் பண்ணணும். இதில் வச்சு எங்களோட ஃபைலை எடிட் பண்ணுவோம். இதில் பாருங்கள் db.ph இதில் தான் நான் எங்கள் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கோட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இதில் எடிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் டேட்டா பேஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் தான் இதில் கிடக்கு. இதில் நாங்கள் சர்வருக்குரிய டீட்டெயில்ஸை நாங்கள் இதில் ஆட் பண்ணணும். இப்போ உங்களோட அட்மின் கண்ட்ரோல் பேனலுக்கு போங்க. அதில் mysql டேட்டா பேஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நாங்கள் டேட்டா பேஸுடைய நேம் கொடுக்கணும்.
நான் டெஸ்ட் டிபி என்று கொடுத்துட்டேன்னா அதை இதில் கொடுக்குறேன். கிரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிட்டு இதில் அட்மின் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்க எங்களோட phpmyadmin போயிட்டு இதில் நாங்கள் கிரியேட் டேபிள் கொடுத்து யூசர் என்ற டேபிளை கிரியேட் பண்ணி அதில் தேவையான ஃபில்டர் ஆட் பண்ணி கொள்ளலாம். அல்லது எங்கள் லோக்கல் கோஸ்ட்டில் இருக்கிற டேபிளை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள் மேலே எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த டேபிளை எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இதில் கோன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் user.sql என்ற ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ infinityFree டேட்டாபேஸுக்கு வாங்க. இதில் இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சூஸ் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூசர்ன்றதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்க எங்களோட ஃபைல் செலக்ட் ஆகிட்டு user.sql. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி கோன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட டேபிள் கிரியேட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஜூஸ் 2 டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். எங்களுக்கு பாருங்கள் அதில் இருந்த டேட்டா இதில் வந்திருக்கு. இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இனி நாங்கள் டேட்டாபேஸை எங்களுடைய வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் சர்வர் நேம் கொடுக்கணும். சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நான் இதுன்ற சர்வர் நேமை மாற்றணும். இப்போ உங்களோட infinityFree அக்கௌண்ட்டுக்கு போங்க. அதில் பாருங்கள் கீழே mysql டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. அதில் mysql யூசர் நேமை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இதில் இருக்கிற ரூட் என்ற யூசர் நேமுக்கு பதிலாக நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் இருக்கிற பாஸ்வேர்டை காப்பி பண்ணுங்கள். இதில் இருக்கிற பாஸ்வேர்டில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் இருக்கிற கொஸ்டின் நேம் மட்டும் தான் காப்பி பண்ணுங்கள். இதில் இருக்கிற சர்வர் நேம்ன்றதுக்கு பதிலாக நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். நாங்கள் டெஸ்ட் டிபி என்று கொடுத்துனாங்க. இதில் பாருங்க டேட்டாபேஸ் நேம் வந்து EPIset இந்த நம்பர் வந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டு டெஸ்ட் டிபின்னு கொடுக்கணும். இதை காப்பி பண்ணுறேன். இதில் டிபி நேம்ன்றதோட டெஸ்ட் டிபின்றதுக்கு முன்னுக்கு நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் உங்களுடைய டேட்டாபேஸுடைய நேம். இப்போ பாருங்கள் கீழே சர்வன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் க்ளோஸ் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிட்டு வாங்க வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த சப் டொமைன் நேம் தான் எங்களோட டொமைன் நேம். அதை காப்பி பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரில் நியூ டைப் மட்டும் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள் எங்களோட வெப்சைட் வந்து வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம். இதில் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் யூசர் நேம் என்டர் பண்ணுறேன். இதில் இமெயில் அட்ரஸ், அடுத்தது பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு வாங்க டேட்டாபேஸில் சேவ் ஆகியிருக்கான்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி இதை ரீப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எங்களுக்கு இதில் டேட்டாபேஸில் அட் ஆகியிருக்கு. வாங்க லாக்இன் பண்ணி பார்ப்போம். இதில் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுறேன். அதில் பாஸ்வேர்டை புள்ளியாக என்டர் பண்ணி காட்டுறேன். லாக்இன்றதை கிளிக் பண்ணுறேன். எங்களுக்கு பாருங்கள் பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் வருது. சரியான இமெயில் அடித்து சரியான பாஸ்வேர்ட் அடிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எங்களுக்கு யூசர் நேமும் அட்ரஸும் வந்திருக்கு. லொக்கவுன்றதை கிளிக் பண்ணுறேன். லொக்கவுட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். எங்களுடைய அக்கௌண்ட் வந்து லொக்கவுட் ஆகுது. இதில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணணுமெண்டா உங்களோட ஃபைல் சீலாவில் போய் நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். எடிட் பண்ணுறதாலும் நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். செயல் நண்பர்களே, இந்த வீடியோ பயனுடையாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.